குட் ஆஃப்டர்நூன். சண்டே லஞ்சு நேற்று வச்ச மீன் குழம்பு மாதிரி நேற்று சாம்பார் இருக்கு, ஒயிட் ரைஸும் இருக்கு. வேணாம் நான் பிரியாணியே சாப்பிட்டுப்பேன். நீ சாப்பிட அதெல்லாம். நேற்று வச்ச பிரியாணி தான் எனக்கு பிடிக்கும். ஆம்லேட், தயிர், பிக்கிளு வித் ஊறுகா, அப்பளத்தோட பிரியாணி சாப்பிடுங்க. நான் புதுசாக ஒன்று சொல்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் சாப்பிட்றேன். நான் ரெஸ்டாரண்ட் போனால் கூட போய் கேட்பேன், எனக்கு அப்பளம் ஒன்று கொடுத்துருங்க, பே பண்ணிடுறேன் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவேன். இது நிரோஜன் கொடுத்த 3வது ட்ரெஸ். அவர் வேணாம் என்னை போடாதீங்க அப்படின்னு இப்போ ஃபோன்லலாம் வேறு மெசேஜ்லாம் போட்டார். ஆனாலும் நான் போடுவேன். கிஃப்ட்டு கொடுத்தது சொல்கிறதுல என்னங்க இருக்குது? அது சொல்லக்கூடாதான் அவனுக்கு. இருந்தாலும் நம்ம தம்பி அவன் வாங்கி கொடுத்தா நான் போட்டுட்டு சொல்கிறேன். தேங்க்யூ நிரோஜன். அகைன் 3வது, இன்னும் 3 இருக்குது. அது இன்னும் நாளைக்கு வரலும் தேரும். பிரியாணி சாப்பிடல. நேற்றை விட இன்றைக்கி தாண்டி பிரியாணி நல்லாயிருக்கு. ஒன்று நேற்று நல்லா இருந்தது, அது ஊர்ன ஒன்று செம்ம டேஸ்ட்டு. பிரியாணி இது மாதிரி எத்தனை பேர் மாதிரி அடுத்த நாள் சாப்பிடுங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீட்டில் செய்கிறது, கடையில் வாங்கினா சாப்பிடக்கூடாது. அது மாதிரி அடுத்த நாள் வச்சு வீட்டில் செய்து தான் சாப்பிட்ணும். கடையிலலாம் ஏற்கனவே அதெல்லாம் ரொம்ப நேரம் செய்வாங்க. அது என்னென்ன ஆயிலில் போடுறாங்களே தெரியாது. அதனால் வீட்டில் செய்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்னோட ஷாப்பிங் வீடியோ போட சொன்னீங்க. இன்னும் 1 ஹவரில் வரும். அது எவ்வளோ டிசேபிள் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, இந்த ஊர் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. எல்லாராலையும் எதுவும் வாங்க முடியுங்க இந்த ஊரில். மனசு தாங்க காரணம். செலவு பண்ணுறது ஒரு வாட்டி செலவு பண்ணுறது தப்பே கிடையாது. வாரம் போய் ஷாப்பிங் பண்ண மாட்டோம். அங்கே வருஷத்தில் 2 முறை 3 முறை பண்ணுவோம், அவ்வளோதான். அதுவே எங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது மாதிரி நல்லதாக போடுங்க, நல்லதாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. ஜான் வயிற்றுக்கு சாப்பிட்றோம், நல்லா உடுத்துறோம். கடன் வாங்கி வாழக்கூடாது, ஆடம்பரமாக வாழக்கூடாது, அடுத்தவன் நம்மளை பாப்பான்றக்காக வாழக்கூடாது. நமக்கு எது பிடிக்குதோ அது ஜாலியாக வாழணும். என் ஒய்ஃப் மாதிரி she is my teacher. She only teach me how to live in this world. இல்லை கண்ணம்மா? வாய தரண்டி. Thank you. God bless you. Enjoy your day. Thank you கண்ணம்மா. God bless you.